தளபதி விஜய் அவர்கள், சங்கீதா, த்ரிஷா இந்த முக்கோண காதல் போயிட்டுருக்குல்ல சார். இப்போ ரீசெண்டாக வந்து விமான நிலையத்தில் வந்து த்ரிஷா அவர்கள் வந்தப்போ வந்து அதுவும் விஜயோட கார்லேயே வந்ததாக ஒரு தகவல் இருக்குது. அதாவது என்னென்னா அந்த கல்யாணத்தில் வந்தாங்க இல்லையா, அந்த கல்யாணத்துக்கு அதே காரில் வந்திருக்காங்க. இந்த கார் த்ரிஷாவுடையதா அல்லது விஜயுடையதா, விஜய் காரில் த்ரிஷா வந்தாங்களா, த்ரிஷா காரில் விஜய் த்ரிஷா ஒன்றா வந்தாங்களான்னு நான் என்னுடைய மனைவி சங்கீதா தாங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் த்ரிஷா எனக்கு தோழி, லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்துகிறேன். என்ன அது வந்து முடிஞ்சு போச்சு. வந்து எல்லாருக்குமே சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பாஜகவோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர் வந்து த்ரிஷா விஜய் அப்படின்னு பேசுகிறப்பையும் குரல் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திபன் அவர் வந்து ஸ்டேஜில் வந்து த்ரிஷா விஜய் அப்படி பேசுகிறப்போ வந்து அப்பையும் குரல் கொடுத்த த்ரிஷா நேற்று ப்ரெஸ்ஸை பார்த்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகியிருக்காங்க. அதாங்க உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிறாங்க. இவர் இந்த 2026 கூட்டணியை வச்சு போட்டியிட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இல்லை துணை முதல்வர் அப்படிங்கிற வாய்ப்பு அதிமுக பாஜக கூட்டணி கொடுக்குமே. ஆனால் இவர் புத்திசாலித்தனமாக நீ இருக்கியா வேணா த்ரிஷா போயிரு அப்படின்னு சொல்லுவார். சார் ஒரு மாதிரி ஃபண்ட்டு பற்றி நம்ம பேசணும் சார். விஜய் அவர்கிட்ட இல்லாத காசா சார்? ஏங்க நீங்கள் என்ன பேசுறீங்க? ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு 1000 கோடி ரூபா செலவாகும். 36 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து விற்றுருக்காரு, வீடை விற்றுருக்காரு இந்த கட்சி வேலை நடத்தணுன்ட்டு. ஜெம் சினிமா செய்யறதுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்வேஸ் மெய்யழகன் காம்போ திரைப்பட நடிகர் விமர்சகராக இருக்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் சார் கூட தான் இருக்கோம். சார் வணக்கம். என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பூ போட்ட சட்டை, புது கண்ணாடி, ஜொலிக்கிறீங்களே சார் இன்னைக்கு பயங்கரமா ஜோலி. ஏன்னா அண்ணாச்சி ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு இனிக்கும் செய்தி சொன்னார். உங்கள் இன்டர்வியூ விமர்சனம் நல்லா போகுது அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே சொன்னார். அதுக்கப்புறம் 2 பேரும் இதை பற்றி பேசிக்கவே இல்லை. திடீர்னு நிறுத்தி சொன்னபோது ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரைட், நானும் இன்னும் கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. உங்களுக்கு எப்படி? அதாவது ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறப்போ வந்து எனக்கு நீங்கள் மார்க் போடுறப்போ அவனுக்கு 33 மார்க் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த மார்க்கை அதிகப்படுத்துறதுக்காக நானும் உழைச்சிக்கிட்டே இருக்கேன், அதிகமாகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அதாவது நான் எப்போவுமே இந்த ப்ரோக்ராம் வரும்போது எப்போவுமே நான் புதுசு சொல்லுவேன். ஆனால் ஜெம் டிவிக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏன்னா 2 நாள் கழித்து தான் போடுறீங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஏன்னா மற்றவங்கெல்லாம் யூடியூப்பில் உடனே போடுறாங்க. நீங்கள் 2 நாள் கழித்து போடுவீங்க. அப்போது அந்த செய்தி புதுசாக இருக்கணுங்கிறக்காக இன்னும் கொஞ்சம் உழைச்சிருக்கேன். ஓகே சார், நானும் உங்கள் கூட சேர்ந்து நானும் உழைக்கிறேன் சார். கண்டிப்பாக உழைக்கிறோம், ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போகலாம் சார். அதாவது இப்போ முதல் டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல ஆரம்பித்த விஷயமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட் இன்டர்வியூ மாதம்பட்டி ரங்கராஜ். இதான் நம்மளோட ஃபஸ்ட் இன்டர்வியூ. அதே கனெக்ஷனோடைய வந்து இப்போ வந்து விஜய் சங்கீதா இல்லை மாதம்பட்டி ரங்கராஜும் இப்போ ஒன்று இருக்குது. அது பேசிட்டீங்களா? இருங்க. இல்லை சார், அதை நம்ம கொஞ்சம் ஆற விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். இல்லை என்ன காரணம்னா, அவர் இன்னும் வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் வரல. ஆனால் இதுக்கிடையில் அவங்க இப்போ ஜாய் கிறிஸ்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த குழந்தையோட ஃபோட்டோ போட்டு பக்கத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபோட்டோ போட்டு பார்த்தீங்களா ஒற்றுமை இருக்கா இல்லையா, இது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பிறந்த குழந்தை தான், அதில் எந்த சந்தேகம் இல்லைன்னு சவால் விட்டுருக்காங்க. ஸோ இந்த சவாலை வந்து அவர் முறியடித்து காட்டணும். இல்லை அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் எனக்கு பிறந்த குழந்தைன்னு டிஎன்ஏ டெஸ்ட்டில் உறுதியாச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கான செலவெல்லாம் ஏற்றுக்கிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வெளியில் மாதம்பட்டி ரங்கராஜுடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கோடிக்கணக்கில் கேட்குற சார், பிஎம்டபிள்யூ காருக்கு இஎம்ஐயும் இவர் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் விரைவில் அதாவது அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை ஒரு வக்கீலை வச்சுக்கிட்டு எனக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு ஜட்ஜி சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் பரபரப்பாக தான் இருக்கும். அது இன்னும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்தா தான் நமக்கு ஒரு மாதிரி சார், குழந்தைகளை எல்லாமே ஒரே மாதிரி தானே சார் இருக்கும். இது என்ன அப்படி இல்லை? அப்படி கிடையாது. அதாவது பிறந்த உடனே சிம்டம் இது யாருடைய குழந்தை. இப்போது என்னுடைய மனைவி என்னுடைய மகள் 2 பேருமே என் சாயல் இருக்கும். யாராவது பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க. அது மேக்சிமம் இருக்கும். 90% 95% அப்படி தான் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அப்படி சொல்லுது. அது டிஎன்ஏ டெஸ்ட் தானே கன்ஃபார்ம் ஆகும். அது எப்போ ஒரு கொடுக்குறாரோ அன்றைக்கி தான் நமக்கு கண்டென்ட் கிடைக்கணும். அன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு. ஓகே சார், அதே நம்ம இங்கே விஷயத்துக்கு வந்துடுவோம். அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்கள், சங்கீதா, த்ரிஷா
இந்த முக்கோண காதல் போயிட்டு இருக்குல்ல சார். இப்போ ரீசெண்டாக வந்து விமான நிலையத்தில் வந்து த்ரிஷா அவர்கள் வந்தப்போ வந்து அதுவும் விஜயோட கார்லேயே வந்ததாக ஒரு தகவல் இருக்கு. அதாவது என்னென்னா அந்த கல்யாணத்தில் வந்தாங்க இல்லையா, அந்த கல்யாணத்துக்கு அதே காரில் வந்திருக்காங்க. இந்த கார் த்ரிஷாவுடையதா அல்லது விஜயுடையதா, விஜய் காரில் த்ரிஷா வந்தாங்களா, த்ரிஷா காரில் விஜய் த்ரிஷா ஒன்றா வந்தாங்களான்னு பெருசாக போயிட்டுருக்கு. அதாவது இன்னும் த்ரிஷா வந்து இந்த வதந்திக்கு கூடுதல் நம்பகத்தன்மை கொடுத்துக்கிட்டே நமக்கு தீனி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி சார் இப்போ ப்ரெஸ் எல்லாருமே கேட்டுருக்காங்க, நீங்களும் விஜய் அவர்களும் வந்து ஒன்றா அந்த கல்யாணத்துக்கு போனதை வந்து பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எதுவுமே வாயை திறக்காமல் சைலண்டாகவே போயிட்டாங்க. சைலண்ட்டுக்கு என்ன காரணம் சார்? ஏதோ இருக்குது, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அதாவது விஜயோட த்ரிஷா உறவில் இருப்பதை 2 பேருமே மறுக்கலை, அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சட்டப்படி அது செல்லாது, அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இன்னும் சொல்ல போனால் கோர்ட்டில் ஒரே வார்த்தை விஜய் சொன்னார்னா இந்த கேஸ் தள்ளுபடி ஆயிரும். என்ன தெரியுமா, நான் என்னுடைய மனைவி சங்கீதா தாங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் த்ரிஷா எனக்கு தோழி, லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்துகிறேன், என்ன அது வந்து முடிஞ்சு போச்சு. ஒருவேளை அப்படி சொல்கிறாரா அப்படின்னு தெரியல. என்ன காரணம், இதை எதை வச்சு சொல்கிறேன்னு சொன்னால், இதுக்கு முன்னால் பவன் கல்யாண் கேஸ் இதே மாதிரி வந்துச்சு. ஆமாம், பவன் கல்யாண் மனைவி பவன் கல்யாண் மேலே கேஸ் போட்டாங்க. என்னைய ஒதுக்கிட்டு வேற ஒருத்தியோட வாழ்க்கை நடத்துகிறாரு அப்படின்னு கேஸ் போட்டோடனே அந்த கேஸ் வரும்போது பவன் கல்யாண் இப்படி சொன்னார், ஏங்க என் மனைவி தாங்க, அதில் எந்த சந்தேகம் இல்லை, மாற்றுக்கருத்தே இல்லை, எப்போதும் நான் என் மனைவியோட தான் வாழ்வேன், ஆனால் என் பாடி டிமாண்ட், ஸோ அதுக்காக அந்த நடிகையோட நான் உறவு வச்சுருக்கேன், அவ்வளோதான், அது பெர்மனெண்ட் இல்லைன்னொன்னே கேஸ் டிஸ்மிஸ்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னொருத்தியுடைய கணவனும் இன்னொருவருடைய மனைவியும் உடலுறவு கொண்டால் தப்பு இல்லை. அதாவது என்னென்னா அவங்க இஷ்டப்படி அவங்க உடலுறவு கொள்கிறாங்க, அவங்களுக்கு அதுக்கான உரிமை எல்லாம் இருக்குது அப்படின்னு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டே வந்திருக்கு. அதனால் அதாவது என்னென்னா அந்த மனைவியுடைய கணவனும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கணும், அந்த கணவனுடைய மனைவியும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கணும், அப்படிங்கிறது தான் முக்கியம். எதிர்ப்பு தெரிச்சா பிரச்சனையா சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, இல்லை உள்ளுக்குள்ள ஏதாவது அனுபவம் இருக்கா? அப்படி இல்லை சார், சொல்லிருங்க. ஏதோ ஒரு படத்தில் வந்து சார், அது ஏன் பொண்டாட்டி, இது வந்து இவனோட புருஷன் அப்படின்னோன்னா இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போகிறேன், இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு இது. ஓகே சார், இப்போ வந்து ஒருவேளை விஜய் எப்படி சொன்னார் அப்படின்னா மக்கள் அதை எப்படி சார் ஏற்றுக்குவாங்க அதை, இந்த விஷயத்த? இல்லை, மக்கள் வந்து ஒரு 60% இந்த மாதிரி விஜய் சொன்னாருன்னு நம்பிடுவாங்க. எனக்கு நான் விவரத்தை கொடுக்க மாட்டேங்க, விவரத்தை நான் விருப்பம் இல்லை, என்னுடைய மனைவி தான் சங்கீதா, எனக்கும் சங்கீதாவுக்கும் பிறந்தது தான் என்னுடைய மகனும் மகளும், நான் இது சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ட் என்ஜாய், இது நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு முடிஞ்சு போச்சு. ஏன்னா த்ரிஷா வந்து ஒரு முறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு திருமணத்திலே நம்பிக்கை இல்லை. என்ன காரணம்னா, ஏற்கனவே என் கண்ணு முன்னால் திருமணம் செஞ்சு எத்தனையோ பேர் விவகாரத்தாகி பிரிஞ்சுட்டாங்க, அந்த மாதிரி எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரிஷாவுடைய மனப்போக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். சரி சந்தோஷமாக இருக்கியா, வா 2 பேரும் சந்தோஷம் இருக்கும், உனக்கு 52 வயசு நான் 42 வயசு அப்படின்னு இருந்திருக்கலாம். அதே மாதிரி இப்போ கோர்ட்லேயும் அப்படி ஏன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா 2 பேரும் வர்றாங்க போகிறாங்க பழகுறாங்க, எனக்கும் த்ரிஷாவுக்கும் உறவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது இங்கே நம்ப இல்லை. அப்போ கோர்ட்டில் வரும், எப்படி போனீங்கன்னா இந்த மாதிரி சொல்லலாம். அப்போ சட்டம் இடம் கொடுக்குது. என்ன காரணம்னா அது தனி மனித உரிமை. உங்களோட ஒரு பெண்ணு உடலுறவு கொண்டா தனி மனித உரிமை. ஆமாம், நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்னா வழக்கு வரும், அவ்வளோதான். நமக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ ஒர்த்து இல்லை சார். ஆஹா, இது என்ன ஒர்த்து இல்லைன்னா விஜய் மேல பேசுறீங்க? ஐயோ டக்குன்னு அங்கிட்டு போயிடாதீங்க, அவ்வளோதான். அப்போ ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுங்களும் இவனு விஜய் மாதிரி இருப்பானோன்னு சொல்லிட்டு போயிட போதும். அதனால நீ தெளிவுபடுத்திருங்க, இப்போ தான் கொஞ்சம் கேமரால தெளிவுபடுத்திருங்க. அந்த ஒர்த்து இல்லைங்கிற வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் வந்து நல்லவன், நேர்மையானவன், சுத்தமானவன், தூய்மையானவன், என்னை பற்றி இது தெரிஞ்சுக்கணும்னா மயிலோட்டங்கடவன் சட்டை தெரிஞ்சுங்க அப்படின்னா அவர் வந்து டீட்டெயிலாக வந்து எல்லாமே சொல்லுவார். நல்லா தான். இதுக்கு இடையில இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா 250 கோடி ரூபா அதாவது ஜீவனாம்சம் கொடுக்குறதுக்கு விஜய் தயார் அப்படின்னு தகவல் அனுப்பியிருக்காரு. அப்போனா டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு அப்போ தயாராக இருக்காருன்னு அர்த்தம் இல்லை, சும்மா பேசி பார்த்துருக்காரு. அப்போ அவர் சொன்னார் ஜீவனாம்சம்லாம் வேண்டாம், அதை ஏழைகளுக்கு உதவி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. இது எப்போ நடந்ததுன்னு தெரியாது, ஆனால் இப்போ அவங்க ஜீவனாம்சம் கேட்குறாங்க, ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. ஆனால் அது இது முன்னால் நடந்த தகவல், இது இப்போ நான் சொல்கிறது முன்னால் நடந்த தகவல், இது இப்போ உள்ள தகவல். சரி சரி, இப்போ வந்து எல்லாருக்குமே சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பாஜகவோட மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர் வந்து த்ரிஷா விஜய் அப்படின்னு பேசுகிறப்பையும் குரல் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திபன் அவர் வந்து ஸ்டேஜில் வந்து த்ரிஷா விஜய் அப்படி பேசுகிறப்போ வந்து அப்பையும் குரல் கொடுத்த த்ரிஷா நேற்று ப்ரெஸ்ஸை பார்த்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகியிருக்காங்க.
அதாங்க உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிறாங்க. அதாவது அவங்களால மறுக்கவும் முடியல, ஆமான்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு டைலமாவில் இருக்காங்க. அந்த மாதிரி டைலமாவில் இருக்கிற பொண்ணு என்ன பேசும்? அதனால் அது ஓடிட்டு பெட்ரு. ஆனால் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஆமாம், நாங்கள் 2 பேரும் இருக்கோம், நான் அதை உங்கள்கிட்ட ஏன் வெளியே சொல்லணும் அப்படிங்கிற எண்ணமாக இருக்கலாம். அது எங்களோட பர்சனல் அப்படின்ற மாதிரி. அது எங்களுடைய பர்சனல் விஷயம். அதை அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னுடைய பர்சனல் விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கு த்ரிஷா. அதே மாதிரி சார், இப்போ வந்து விஜய் வந்து அவர் ஒரு நடிகராக மட்டும் இருந்திருந்தார் அப்படின்னா இது வந்து பெரிய சர்ச்சையை வந்திருக்காதுன்னு எனக்கு என்னமோ தோணுது. இப்போ ஒரு அரசியலில் குதிச்சதுனால தான் வந்து இப்போ த்ரிஷா விஷயத்தை வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்காங்களோ. ஒருவேளை த்ரிஷா அவர்கள் வந்து தாவேக்காக்குள்ள இணையறதுக்கோ இல்லை தாவேக்கால இருந்து அவர், அதாவது ஏற்கனவே விஜய் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, ஆண் இடையாளருக்கு ஆண், பெண் இடையாளருக்கு பெண் அப்படின்ற மாதிரி, ஆண் முதலமைச்சர் ஆண்களுக்கு நான் முதலமைச்சர், பெண்களுக்கு த்ரிஷா முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லி வரோன்னு சொல்லி ஒரு யோசனை இருக்குது. இல்லை, இது அறிவற்ற பேச்சு. முதலமைச்சர் ஒரு முதலமைச்சராக தான் இருக்க முடியும். அது என்ன ரேஷன் கிடையா? இல்லை டாய்லெட்டா, லேடிஸ் டாய்லெட்டு, ஜென்ஸ் டாய்லெட்டு அப்படி இல்லை சார். அவர் சொல்கிறாரு அதுவும் ஆண் இடையாளர் பெண் இடையாளர் நம்ம போட முடியாது. அதுவே வந்து இல்லை அது இப்போ பெண்களுக்கு தனிக்கையோ ஆண்களுக்கு தனிக்குன்னு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் முதலமைச்சரில் அப்படி வைக்க முடியாது. வேணா காலையில் முதலமைச்சர், சாயங்காலம் முதலமைச்சர்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் நடக்காது. ஆனால் அதுக்கு ஒரு அரசியலில் வரணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அது விஜய் மாதிரி தியாகம்லாம் பண்ண முடியாது. எப்படின்னா சினிமாவில் நல்ல வருமானம் வருது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இன்னும் ரவுண்டு கட்டி நடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த சூழ்நிலையில் த்ரிஷா வந்து அவ்வளோ போல்டாக அரசியலில் இப்போதைக்கு இறங்காது. ஒரு வேளை இவர் இந்த 2026 கூட்டணியை வச்சு போட்டிட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இல்லை துணை முதல்வர் அப்படிங்கிற வாய்ப்பு அதிமுக பாஜக கூட்டணி கொடுக்குமே. ஆனால் இவர் புத்திசாலித்தனமாக நீ இருக்கியா வேணா த்ரிஷா போயிரு அப்படின்னு சொல்லுவார். அது அது அரசியல் கட்சிக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. வெற்றி உங்களுக்கு தாங்க வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா, இப்போ இதை பற்றி எல்லோரும் மறந்துட்டாங்க. இந்த த்ரிஷா விஜய் விவகாரத்தை எல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா நாளைக்கு டெல்லி போகிறாரு சிபிஐ. ஆமாம், இதுக்கிடையில் இங்கே அவர் வந்து புதுசாக ஒரு கருத்து கேட்டிருக்காரு. நாம் வந்து அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னேன், ஆனால் எந்த கூட்டணி கட்சியும் பெருசாக வந்த மாதிரி தெரியல. ஸோ நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது ஒரு 70 மாவட்ட செயலாளர்கள்னு சொல்லியிருக்காங்கன்னா 70% மாவட்ட செயலாளர்கள் நாம் அதிமுக பாஜக கூட்டணியில் வச்சுக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா எல்லாருமே அப்படி தான். இப்போ பாஜகவை திமுக ஒரு காலத்தில் கூட அமைச்சரவையில் இருந்தாங்க, இப்போ திட்டுறாங்க. அதே மாதிரி வைகோ ஒரு முறை திமுக விட்டு வெளியே போனார். விஜயகாந்த் வந்து திமுக அரசை கச்சா முச்சான்னு திட்டினார். ஏன்னா அவர் தலைமையில் கூட்டணி இருந்துச்சு. இப்போ பிரேமலதா திமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. ஏன் இப்போ பாராளுமன்ற தேர்தலே விஜய் பிரபாரம் திமுக சமங்க திட்டினார். அரசியலில் கொள்கைங்கிறலாம் கிடையாது. கூட்டணி அமைக்கிறோமா, எம்எல்ஏ ஆகிறோமா, எம்பி ஆகிறோமாங்கிறது தான் முக்கியம். நல்லா யோசித்து பார்த்தா காங்கிரஸை எதிர்த்து தான் திமுக அமைச்சரவை அமைச்சது 67. காங்கிரஸை ராஜாஜி துணையோட திமுக காங்கிரஸை வீழ்த்திச்சு, காமராஜர் தோத்தார். இன்றைக்கி அதே காங்கிரஸோட கூட்டணி திமுக கூட்டணி. அதனால் இது வந்து கொள்கை கூட்டணி அல்ல, சந்தர்ப்பவாத கூட்டணி. அதனால் எதுக்கு சொல்கிறேங்கன்னா, மாவட்ட செயலர் இப்போ நம்ம எஸ்கேப் ஆகணும்னா நாம் கூட்டணி அமைக்கணும். இப்போ சமீபத்தில் நடந்த அந்த நேர்முக தேர்வில் 2 கோடி வச்சிருக்கியா அப்படின்னு அந்த வேட்பாளராக அவருக்கு மனு கொடுத்தாங்களே, அவங்ககிட்டலாம் கேட்டுக்கார் புசியானது. இன்னைக்கு லெவலில் விஜய் கட்சிக்கு போனால் வந்துட்டு 2 கோடி இருக்குமா? ஏதோ 1 2 இருக்கும், மற்றவங்ககிட்ட இருக்காது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம மற்றவங்க ஏடிஎம்கேயோ பாஜகவோ நமக்கு ஃபண்டு கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம தேர்தலை ஓட்டிடலாம். தனியானா இந்த பக்கம் அதிமுக, அந்த பக்கம் இந்த பக்கம் அதிமுக காங்கிரஸ், இந்த பக்கம் பாஜக அதிமுகனா நம்ம நடுவில் பொந்து நசுங்கிடுவோம் அப்படிங்கிற பயம் இருக்குது. ஏன்னா முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடுவாங்க. ஸோ நாம் இப்போதைக்கு இந்த 2026 நம்ம சட்டசபைக்குள்ளே போகணுன்னா இந்த கூட்டணியை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு விஜய்கிட்ட விவரம் தெரிஞ்ச எல்லாம் சொல்லியிருக்கான். விஜய் யோசிப்பார்ல, சரி ரைட்டு நம்ம கட்சிக்காரன் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் இப்போ டெல்லி போய் அமித்ஷாவை சந்தித்து இப்போ பேச்சுவார்த்தை நடக்கணுங்கிற பிரச்சனை தான் இப்போ போயிட்டுருக்கு. இந்த த்ரிஷா சங்கீதா விவகாரத்துலாம் 20ஆம் தேதிக்கு மேலே தான் பேசுவாங்க. இப்போது அவர் ஒரு வேளை பாஜகவோட கூட்டணி அமைச்சாருன்னு வச்சுங்க, அத்தைக்கு மீச முளைச்சின்னு வச்சுங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஏன்னா டெல்லியில் பிரதமர் மோடி அமித்ஷா 2 பேரும் என்ன செய்வாங்கன்னா சிபிஐ கேஸு போயிடும்.
அந்த சங்கீதாவை கூப்பிட்டு ஒழுங்கு முறையாதே அந்த கேஸை வாபஸ் வாங்கிடு, நீ புருஷன் முன்னாட்டியோட இருங்க அப்படி இப்படின்னு சொல்லி விஜயுடைய இழந்த புகழை அப்படியே மீட்டு கொடுத்துருவாங்க. வாய்ப்பு இருக்குது. இது நடக்கும். ஏன்னா சனி இருப்பதில் அவர் தான் கெடுப்பார். அவரே மாதிரி கொடுக்குறதும் ஆள் இல்லை. இப்போ கடகராசி அவருக்கு ஜோசியர் சொன்னது, எனக்கும் கடகராசி தான். எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு வந்து நான் வயசாயிட்டு, ஸோ எனக்கு பொங்கு சனி தான், அந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் அவருக்கு வந்து சனி வந்த உடனே ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துட்டார். இப்போது மறுபடியும் கொடுத்துருவார். அதனால் அந்த அடிப்படையில் பார்த்தாலும் எல்லாரும் சொல்கிறாங்க, அதாவது விஜய் வீழ்ந்து விட மாட்டார், தாக்குதல் இருக்கும், சோதனைகள் இருக்கும், கீழே விழுவார், விழுந்து அஞ்சிச்சு ஓட ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுலேயே ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரிஷாவே வந்து பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாம், அதான் சொல்கிறேன்ல, பிஜேபியோட உறவு வச்சுக்கிட்டா அமித்ஷா சொன்ன உடனே த்ரிஷா பேச மறந்துடும், போட்டோ போடுறதை நிப்பாட்டிடுவாங்க. ஆமாம், அப்படியே ஒரு ஆசை இருந்ததுன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுத்துருவாங்க த்ரிஷாவுக்கு. ஒரே கல்ல 2 மாங்க அடித்த மாதிரி ஆயிடும். அதனால் எங்கள் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். கலைஞர் சொன்னது தான் மறுபடியும் சொல்கிறேன், அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. நேற்று கூட்டணிமா இன்றைக்கி ஏற்றுன்னு கச்சா அம்சான்னு வைவான், அப்புறம் சேர்ந்துக்கிட்டே எதிர்ப்பான். இதெல்லாம் அரசியல் சகஜமாப்பா. மக்களும் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? மக்களுக்கு தெரியும் எந்த அரசியல் கட்சியும் நமக்காக பாடுபடாது, அவங்க சுயநலத்துக்காக தான் அரசியல் நிற்கிறாங்க, காசு சம்பாதிப்பாங்க. ஏதோ கவர்மெண்ட்டில் நமக்கு ஏதாவது புண்ணியம் கிடைச்சா போதும். சார் ஒரு மாதிரி ஃபண்ட்டு பற்றி நம்ம பேசணும் சார். விஜய் அவர்கிட்ட இல்லாத காசா சார்? ஏங்க நீங்கள் என்ன பேசுறீங்க? ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு 1000 கோடி ரூபா செலவாகும். இப்போ ஏற்கனவே ஒரு சொத்து வித்துட்டார் தெரியுமா விஜய்? சொத்து வித்துட்டார். 36 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து வித்துருக்காரு, வீடை வித்துருக்காரு, இந்த கட்சி வேலை நடத்தணுன்ட்டு. இது எத்தனை பேர் தெரியும்? நீங்கள் சொல்லி தான் சார் இப்போ தெரியுது. உண்மை. சமீபத்தில் அவருடைய சொத்து ஒரு வீட்டை 36 கோடி ரூபாய்க்கு வித்துருக்காரு கட்சி பணிகளுக்காக. ஆமாம். என்ன காரணம்னா, ஜனநாயகன் இப்போ ரிலீஸ் ஆகலை. ஜனநாயகம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 200 கோடி 100 கோடி வரணும்னு வச்சுங்க, அதுவும் கிடப்பில் கிடக்கு. ஸோ பிஜேபியோட சேர்ந்தால் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிடும். ஒருவேளை சார் இப்போ 3 மாங்கா அப்போ ஜனநாயகம். ஆமாம், அதனால் அவ்வளோ லாபம் இருக்கும்போது சரி. நான் இப்போ என்ன சொல்லுவார் விஜய், தொண்டர்கள் விருப்பம் என் விருப்பம் ஐயா, என் கட்சியில் இருக்கலாம் சொல்கிறான், நான் ஏற்றுக்கிறேன். அங்கே திமுக ஒழிக்கிறதுக்காக பாஜகவோட கூட்டணி போடுறோம். நானே பாயிண்ட் கொடுத்துட்டேன் சார், அவ்வளோதான். ஆமாம், என்ன அதாவது எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்க முடியல. ஓகே சார், நீங்கள் பயங்கரமாக நோட் பண்ணியிருக்கிறீங்க. இதே மாதிரி நிறைய விஷயம் நோட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. நம்ம நிறைய எபிசோட் போட்டே இருப்போம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஓகே, மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு கெஸ்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் பிஜேபி.